மணிவாசகன் வழிகாண்போம் திருவாசக விழி பூண்போம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேனின் இனிய வணக்கங்கள். பெருமானின் பெருங்கருணையோடு 51 பதிகங்கள் கொண்ட அந்த திருவாசகத்தில் இங்கே திருவாசக தெளிவு, திருவாசக புரிதல் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் அடியார்கள் கேட்டுக்கொண்டது திருவாசக முற்றோதல் வைக்கணும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வாரமும் அப்படி கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம சொன்னது 51 பதிகங்கள்ல இருக்கக்கூடிய 658 பாடல்களையும் பேசி முடித்ததற்கு பின் இந்த திருவாசகம் முற்றோதல் அப்படின்றத வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னமே திட்டமிட்டது. 5 ஆண்டு காலம் நம்ம சிவபுராணத்தில் ஆரம்பித்து 5 ஆண்டு காலத்துல நம்ம 51 பதிகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பதிகங்களையும் பெருமான் நமக்கு என்ன அருளினாரோ அந்த அளவிலே கடுகளவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பதிகங்களுக்கான பொருளை, இறைவன் தந்த பொருளை கேட்டும் பகிர்ந்தும் இங்க நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில இந்த திருவாசக முற்றோதல் அப்படின்றது சிவபுராணம் ஆரம்பித்து 51 பதிகங்கள் அப்படியே தொடர்ந்து 1, 2, 3 அப்படியே பாடிட்டு வர்றது முடிச்சிடலாமா அப்படின்னா அப்படி அல்லாது, அதையே கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் மணிவாசகன் வழி நின்று திருவாசக விழி பூண்டிட திருவாசகம் முற்றும் உணர ஓதுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஆலயத்துல நம்ம அதை செய்யணும் அப்படின்ற இறைவனுடைய திருக்குறிப்பை ஏற்று திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களுக்கும் பெருமான் நமக்கு என்ன பொருளை கொடுத்தாரோ அது கடுகளவு தான். இந்த பிறவியில நம்ம எடுத்துக்கிட்டது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுகளவு தான். ஆனா இந்த அளவு பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறத ஏற்றுக்கொண்டு அதை இன்னும் மெருகேற்றும் விதமாக அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி கொள்வதற்காக ஒரு மிளகளவாவது என்ன பண்ணணும், இந்த பிறவியில அந்த வழியை காண்பித்த இறைவனோட திருவருளோட அதை இன்னும் கொஞ்சம் பெருக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்தோடு இந்த திருவாசக முற்றும் உணர ஓதுதல் அப்படின்ற நிகழ்வை ஞானத்துக்கு பெயரான, அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் என்ன வரலன்னு சொல்லுவாங்க, குழந்தை பருவத்துல புத்தி வரல அப்படின்வாங்க. இன்னும் புத்தி தெரியலப்பா, அதுக்கு புத்தி தெரியும் பொழுதுதான் இதெல்லாம் அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி புத்தி தெரியாத பருவத்திலேயே இறைவனுடைய திருவருளோடு பத்தி நெறியில் மூழ்கிய திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி முக்திக்கான வழியை, ஞானத்தை பெற்ற ஒரு ஞான குழந்தை இந்த மண்ணில் பெருமானை பாடிய தலம் இந்த திருக்கல்லில் அப்படின்ற இந்த ஆலயம். நந்தீஸ்வரர் ஆலயம், பழைய பேர் இதுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தீஸ்வரர் ஆலயம். நந்தியம் பெருமான் வழிபட்ட தலம். அப்பேற்பட்ட தலத்துல நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதியில ஆனந்த ஜோதியாக கலந்த தினமான ஆணி மகம் நட்சத்திரம் அன்று வருகின்ற 20/6/2026 சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு சரியாக துவங்கி திருவாசகம் முற்றும் உணர ஓதுதல் அப்படின்ற நிகழ்வு அன்றைய தினம் பெருமானின் பெருங்கருணையோடு அடியார்கள் புடைசூழ இந்த ஆலயத்தின் வளாகத்திலே நடைபெற உள்ளதால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் அந்த நிகழ்வில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூரம் காரணமாகவோ அல்லது காலம் காரணமாகவோ வர இயலாதவர்கள் அதே நிகழ்வை நமது திருவாசகம் டிவி என்ற யூடியூப் சேனலில் நேரலை ஒளிபரப்பாக காலை 7:30க்கு தொடங்கி அந்த நிகழ்வு எத்தனை மணி நேரம் நடக்கிறதோ அத்தனை மணி நேரமும் அந்த திருவாசகம் யூடியூப் சேனல்ல இந்த திருவாசகம் முற்றும் உணர ஓதுதல் நிகழ்வு ஒளிபரப்பாகும். எந்தெந்த அடியார்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லையோ அந்த அடியார்கள் எல்லாம் அந்த திருவாசகம் டிவியில போயிட்டு அந்த லைவ்ல பார்த்து ஆனந்தமுறலாம் என்பதை சொல்லி, வர வாய்ப்புள்ள அடியார்கள் கலந்து கொண்டும் வர வாய்ப்பில்லாதவர்கள் கண்டு களிப்புறவும் இறைவனின் பெருங்கருணையோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.